Hi friends, today நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஆரி கிளாஸோட 6th கிளாஸ், அதாவது bead work with back chain stitches தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின்ல bead workோட அட்டாச்ல பேக் செயின் எப்படின்னு நான் சொல்லி தர போறேன். வாங்க அதை நான் வீடியோக்குள்ள போய் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க டிஸ்பிளேக்கு தெரியல என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பீட் ஒர்க் வித் பேக் செயின் ஸ்டிச்சஸ் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் ஜிடி கன்செஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் வித் பேக் செயின் ஸ்டிச்சஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸு எடுத்துக்கிங்க. சுகர் பீட்ஸ் போதும் பிகினர்ஸ், இது உங்களுக்கு புரியுற வகையில் தான் சுகர் பீட்ஸ் போதும். எப்போ போல் நார்மலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிங்க, எப்பவும் போல தாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் பேக் செயின் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் இது என்ன, இது சிங்கிளாக வரும், அது டபுள் த்ரெட்டாக வரும். சேம் மெத்தேடு தான் ஆனால், ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு இந்த பீட் ஒர்க்கில் நான் ரெண்டுலேயுமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, அப்போ பாருங்கள், நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் ஆல்ரெடி எப்படி போடணுமோ அதே மாதிரி தாங்க இதுவும் போட்டுக்கிங்க. ஓகே, போட்டுட்டு இப்போ பாருங்கள், அங்கே செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, லாக் ஸ்டிச் போட்டுட்டு மோடி அங்கேருந்து அந்த ஸ்டெயினுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிங்க. ஓகே, எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம பேக் செயின் ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ அதில் அந்த ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு பீடை அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒரு பீடை அட்டாச் பண்ணிட்டேன். அதை அட்டாச் பண்ணிவிட்டு பக்கத்தாலே ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுக்கிங்க. ஓகே, பாருங்கள், லாக் ஸ்டிச் நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் மோடு அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ அந்த லாக் ஸ்டிச்சில் இருந்து பேக் போய் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டேன். அந்த ஸ்டிச்சில் ஒரு சுகர் பீட் எடுத்து இப்போ நான் அட்டாச் பண்ணுவேன். சரியா, பாருங்கள், இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சுகர் பீடு இப்போ அட்டாச் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுறேன். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பேக்கில் போய் அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடை அதில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் பேக் போய் ஒரு ஸ்டிச் போட்டு சுகர் பீடு போட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு. இது தாங்க இதோட பேசிக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு புரியும் தான் நான் நினைக்கிறேன். பேக் செயின் ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும் பக்கத்தாலேயே. அங்கேருந்து செயின் சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பீடு ஒர்க்கு பேக் செயின் ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் சென்டர் பாயிண்டில் போய் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்புறம் பீடு வச்சுட்டு பக்கத்தால் ஒரு லாக் ஸ்டிச் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவிலே கிளியராக தெரியுது. இதுவும் உங்களுக்கு புரியலனா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சில்க் த்ரெட்டில் போடுவேன். இப்போ
பாருங்க. இப்போ இதை பார்த்து இதை பண்ணிட்டு பழகிட்டு எனக்கும் வந்து என் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சில்க் த்ரெட்லேயும் போடுவேன், அதையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி லைன் ட்ராப் பண்ணி அது மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எனக்கு அமுச்சு விடுங்க. இந்த அமுச்சு விட்டுட்டு நான் ஓகேன்னு சொல்கிறேங்க மட்டும்தாங்க நெக்ஸ்ட் டிசைன் பண்ணணும். அது வரைக்கும் இதே தான் போடணும். இது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இதை பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே லேர்ன் பண்ணி பாடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு உமன்ஸுக்கும் சொல்கிறேன், உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இப்போ இந்த த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். டபுள் ஸ்ட்ரைஷன் சொல்லுவாங்க. டபுள் த்ரெட்டாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் த்ரெட்டு, சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் 2 இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லையா ஒரே கலராக பபின் கேஸில் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா வேஸ்ட் அட்டை ஏதாவது குச்சி ஏதாவது இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி டபுளாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ 2 முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருப்பேன். சில்கில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை போய் பாருங்கள். செயின் ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம போடணுமோ அதே மாதிரி போட்டுக்கிங்க. ஓகேயா? எப்படி கீழே வந்து நீடில் குத்தி நூல் சுற்றி மேலே எடுத்துகிட்டு வரணும், அதாங்க செயின் ஸ்டிச்சஸ். இப்போ பாருங்கள், சேம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பக்கத்தாலே ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு, இப்போ அந்த லாக் ஸ்டிச் போட்டக்கப்புறம் மோடி அந்த செயின் ஸ்டிச்சில் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே போய் அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பீட் வைக்கணும். அதாவது சுகர் பீடை வந்து வச்சு அது பக்கத்தாலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு எப்படி வந்து நான் ஜரி த்ரெட்டில் சொன்னேனோ சேம் அதே மாதிரி தாங்க சில்க் த்ரெட்டுக்கும். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. ஆனால் அந்த சிங்கிள் த்ரெட்டு, இது வந்து டபுள் த்ரெட்டு. ஆனால் இது ரெண்டும் யூஸ் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் நூல் வந்து கட் ஆகிடும். அதனால தான் நான் சொல்ல சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இந்த 2ஐயும் முடிச்சுட்டு மறக்காமல் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. இதை பார்க்குற நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது வித் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் போய்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு உமன்ஸுக்கும் சரி, கேர்ள்ஸ் எனி வாஸ் உங்கள் என்ன ஏஜ் லிமிட்டெல்லாம் இல்லைங்க, கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா கற்றுக்கிங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபைனான்ஷியல் இருக்கணும், எந்த இதில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களும் ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுக்கிங்க. இப்போ இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டுமே. இப்போ பாருங்கள், நான் இதையை போட்டுட்டேன். சேம் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக யூஸ் பண்ணணும், ஜரி த்ரெட்லேருந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக யூஸ் பண்ணணும். இப்போ ஓகேங்களா? எவ்வளோ ஒரு நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பீடு வச்சு பண்ணோம்னா நீட்னஸும் கிடைக்கும், கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த பீட் ஒர்க் பண்ணுறது. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டபுள் செயின் ஸ்டிச்சஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.